அண்மை செய்தி. ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கி வெளிநாட்டில் தலைமறைவாகி இருந்த ரேவண்ணா இன்று நள்ளிரவு பெங்களூரு திரும்ப உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆபாச வீடியோ விவகாரத்தில் கடந்த மாதம், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி இந்தியாவை விட்டு வெளியேறி ஜெர்மனி சென்றிருந்தார் பிரஜ்வல் ரேவண்ணா. அப்போது முதல் 5 முறை எஸ்ஐடியால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு தற்போது வரை ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் 31ஆம் தேதி எஸ்ஐடி விசாரணைக்கு ஆஜராவேன் என கூறியிருந்தார். அதன்படி இன்று ஜெர்மனியில் முனிச் நகரிலிருந்து பெங்களூருக்கு வரும் பிரஜ்வலின் டிக்கெட், விமான டிக்கெட் ஆனது தற்போது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளைய தினம் இரவு சரியாக 12:30 மணிக்கு அங்கு புறப்பட்டு மறுநாள் 31ஆம் தேதி இரவு நள்ளிரவு 12 மணிக்கு இந்தியாவின் பெங்களூரு நகரை வந்து அடைவார் என்று அந்த டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் HD ரேவண்ணா இந்த ஆள் கடத்தல் வழக்கு, அதே போல பாலியல் புகாரில் சிக்கியிருக்கும் HD ரேவண்ணா ஜாமீன் பெற்றிருந்தார். அவர் தன் மீதான அந்த கடத்தல் வழக்கையும் பாலியல் வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எஸ்ஐடி தரப்பிலிருந்து ரேவண்ணாவின், அதாவது HD ரேவண்ணாவின் ஜாமீன் மனுவை, ஏற்கனவே அவருக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டிருந்தது, அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்றால், மற்றொரு புறம் எஸ்ஐடியால் மேலும் ஒரு முக்கியமான நகர்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், பிரஜ்வலின் படுக்கை அறையிலிருந்து அவரது தலையறை, படுக்கை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஆய்வக பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவேன் என பிரஜ்வல் ரேவண்ணா கூறியிருக்கும் நிலையில், அன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகி என்னென்ன மாதிரியான பதில்களை அளிக்கப் போகிறார் என்ற ஒரு விஷயமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.